எனக்கு என்ன டவுட்னா இப்போ கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சரி ரோஸ் கூட ஓகே விட்டுருங்க. இந்த கேக்லாம் வாங்கி வந்திருக்கீங்களா? டாக்டர் வந்து இந்த கேக் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சுகர் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இது யார் சாப்பிடுறது? அதாவது இது சாப்பிடலாமா வேணாமா தான் டவுட். எனக்கு இதை பாக்குறப்ப என்ன தெரியும், நீ கேக்குறப்ப ஞாபகம் வருது, கடவுள் கூட தான் நம்ம போய் படைக்கிறோம் தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும். கடவுளா சாப்பிடுறாரு. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா போய் சாமிக்கு படைக்கிறோம், கடவுளா சாப்பிடுறாரு. எதுக்கு இதை வந்து பண்றோம்னா நம்மளுக்கு வந்து மனசு விருப்பமா இருக்கிறதுனால இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். இதே இப்ப நான் கோபமா இருந்தா எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன், நான் சொல்ல எதுவும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். நம்மளுக்கு மனசு சந்தோஷமா வச்சுக்கிறாரு கடவுள். அதனால வந்து அதுல கூட ஒரு பூச்சி வருது. அதான் கடவுள் வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுனால நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒய்ஃப்மே சந்தோஷமா வச்சுக்கணும் வீட்டுக்காரர், அப்பதான் வாங்கிட்டு வரும். ஆமா, இப்ப எனக்கு டாக்டருக்கு பதில் சொல்ல வந்துடுறேன். இது மாதிரி எப்படின்னா கேக் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீ சாப்பிடுன்றதுக்கு இல்ல, நாங்க சாப்பிடுவோம், கல்யாண நாளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். டாக்டர் உங்களை தான் சாப்பிடக்கூடாது சொல்லி எங்களை சொல்லலையே, நானும் நிறுவனம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகே, இது வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தனா, இது மாதிரி ஒரு பிடிச்ச நாள்ல வந்து அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்தா என்ன அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால உனக்கு இந்த பண்ணு பிடிக்குமே, சினமன் பண்ணு சொல்லி இதை வாங்கிட்டு வந்தேன். ஓகே.